காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழுமின் நாட்டத்தின் நேரிய சேயாய் நனியானே மாற்றம் மனங்களிய நின்ற மலையோனே. அப்பா, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மகா வாக்கியம் தான். எல்லாம் பெரிய பெரிய விஷயம். ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய். இப்போ இதுவரைக்கும் நல்லறிவை பற்றி பார்த்தோம். அந்த நல்லறிவில் தான் என்ன நடக்கிறது, சித்தி திதி லயம் என்பதெல்லாம் நடக்கிறது. அதான் சொல்றார், ஆக்கம் அளவிருத்தி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழுப்பாய் அருள்த தொழில்கள் புரிகிறார் ஈஸ்வரன். மாயா சபல பிரம்மனாக ஆகி அந்த மாயா சபல பிரம்மனோடு கூடி இந்த பிரபஞ்சத்திற்கு அவித்யை காமம் கர்மம் என்கின்ற அத்தனைக்கும் ஹேதுவாக ஆகிறார். என்ன, முதல்ல ஆவரண சக்தி, அப்புறம் விட்சேப சக்தி. இந்த ஆவரண சக்தி விட்சேப சக்தி ஆன உடனே விட்சேப சக்தியிலிருந்து மறுபடியும் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று வியாபித்து ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய். அடுத்து சித்தி திதி லயம் என்று சொல்வதற்கு முன்னால என்னை அறிவிக்கிறார், அதான் அருள் தருவாய். அப்படி அனைத்துமாக இந்த அத்துணையும் அவரது மேனிஃபெஸ்டேஷன். அவர் படைக்கவில்லை, அவராக ஆகிறார். படைப்புக்கும் ஆகுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதான் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய். இங்கே ஆக்குனா படைப்பல்ல, அவரே ஆனார். எப்படி அப்படியே அவரே எப்படி ஆக முடியும்? கோசம் சக்தியாக மாறிட்டார். என்ன ஆகுறதுன்னா, ஒவ்வொரு படைப்பாளையும் படைப்பு தனி, படைக்கின்றவன் தனி என்பதுதான் படைப்பினுடைய நியதி. அப்போ இந்த படைப்பினுடைய நியதிக்கு அப்பாற்பட்டு இவர் என்ன ஆகிறார், அனைத்துமாக ஆகிறார். எப்படி எப்படி ஆகிறார்? நான் முந்தா நேற்றுக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். சதபோ தப்பியத ததபஸ்தத்வ எதிரும் அசிர்ஜத. அவர் போன பிறவியினுடைய தன்மையை பற்றி, போன படைப்பினுடைய தன்மையை பற்றி தபஸ் செய்கிறார். எப்படி இந்த பிரபஞ்சம் இருக்க வேண்டும், எது எங்கெங்கே அடைய வேண்டும். அதனால தான் அவருக்கு என்ன சொல்கிறோம், ஈஸ்வர நியதி என்று சொல்கிறோம். கர்மபல தாதா என்று சொல்கிறோம். தாதான்னா அந்த ரவுடி ஃபெலோவில் கர்ம பலத்தை இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாம் எது எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று டிசைன் பண்ணுறார். இந்த பிரபஞ்சத்தினுடைய சமஷ்டி பிராரப்தத்தினுடைய தன்மையை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆராய்ந்து பார்த்து அதது எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்று தானே அந்த தமக எது எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எது நடக்க வேண்டும், எது நிகழ வேண்டும், இவனுடைய எண்ணத்தை புகுத்தணும் என்று இந்த பஞ்ச இந்திரியங்களை படைத்து, பஞ்ச இந்திரியங்களுக்கு பின்னால் மனதை படைத்து, மனதுக்கும் இந்திரியங்களுக்கும் பின்னால் புத்தியை படைத்து, புத்தியை வெளிப்படுத்துகின்ற சித்த ஆபாசம் என்று சொல்லக்கூடிய சைத்தன்யத்தினுடைய வெளிப்பாட்டை படைத்து, இத்தனைக்கும் கருவி கர்ம எல்லாத்துக்கும் சேர்ந்து கரணங்களை படைத்து கருவி மூலமாக இந்த விஷயத்தை நோக்கி பராந்திகானி விதன சுயம்பு பராம் பச்சதினா அந்தராத்மா என்று அந்த விஷயத்தை நோக்கி நம்மை எல்லாம் ஆட்டுவித்தார் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா என்று தனக்குள் இருந்து இந்த பிரபஞ்சத்தை படைத்து என சிலந்தி எப்படி தான் தனக்குள் இருந்து அந்த வெப்பை எடுத்து தனக்குள்ளே ஒடுக்கி கொண்டு அதிலே நிலைத்திருக்கக்கூடிய தன்மையை எப்படி படுகிறதோ அதுபோல யதா ஊர்ணநாபி ஜாயதே கிருண்ணதே என்று சொல்வது போலவும், அதே போல ஏங்க இதெல்லாம் நடக்கிற காரியமானா நீ தினமும் இதை அபிந்த நிமித்த உபாதான காரணமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதா? அதாவது மூலப்பொருளும் படைப்பவனும் அந்த படைப்புக்குண்டான அந்த அறிவும் எல்லாம் ஒன்றாக இருக்க முடியுமா என்றால் இல்லைப்பா. அதுதான் பார்த்தா
ஓர்ண நாபின்னு நம்ம சாஸ்திரத்தில் பார்த்துருக்கோம். இப்போ நம்மெல்லாம் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கிற இன்னொன்று இருக்குது பணம். என்னது? உங்கள் தலையில் இருக்க பேன். அது எப்படி வந்தது? அது யார் விதை போட்டா? எங்கே வந்தது? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, அழுக்கும் உங்களுடைய சீதோஷ்ணமும் இரண்டும் சேர்ந்து உங்களுடைய அதுக்கு என்ன சொல்கிறது, அது ஒரு 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 படலமான ஒரு தன்மையானது ஏற்பட்டு அதிலிருந்து தானாக வந்தது தான் பெயின். அதே போல் வீட்டில் மூலையில் இந்த தேங்காய் திரட்டை அது இது இந்த மஞ்சி அது இதெல்லாம் போட்டு மூடி வச்சு பாருங்கள். கொஞ்சம் மழை பெஞ்சு காலத்தில் எடுத்தீங்கன்னா ராமு அப்புறம் பேசுறப்பா. தேன் எப்படி உற்பத்தி ஆனது? குஞ்சு பொறிச்சுதான்? இல்லை, தானாக வந்தது. அதுபோல இவைகளெல்லாம் எப்படி அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறதோ அதுபோல இந்த இதில் மிகப்பெரிய ஒரு வாதங்கள் இருக்கிறது. என்ன? சிருஷ்டிவாதம் என்று சொல்வார்கள். இப்படித்தான் சிருஷ்டி உற்பத்தி ஆனது என்பதை பற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு மதமும், அதாவது இந்த 6 மதங்கள், எல்லா மதங்களும் 6 மதம்னா இந்த இந்த 6 மதம் அல்ல, வேதத்தினுடைய ஐடியாலஜி அதை எடுத்து சொல்பவர்கள் 6 விதமாக சொல்கிறார்கள். அதில் ஒவ்வொருவரும் இந்த சிருஷ்டியை பற்றி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இதில் அவ்வளவு ப்ராப்ளங்கள் இருக்கு. சிருஷ்டியை பற்றி விவரிக்க வேண்டும் என்றால் மிகப்பெரிய ப்ராப்ளம். காரணம் என்னவென்றால், இந்த உலகம் தோற்றம் மாத்திரமானது, நீ அது தோன்றியிருக்கக்கூடியவன் என்று சொல்வதை எப்படி விளக்குவது? முதல்ல அது சரியல்ல என்று சொன்னால் இந்த சிருஷ்டியை நெகேட் செய்தால்தான் ஈஸ்வரன் உபாதி மாத்திரமாக இருக்கிறான் என்பதை நீ தெரிந்து கொள்ள முடியும். அதனால் இது பெரிய ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய். இந்த படைப்பையும் இந்த படைப்பினுடைய நிலைப்புத்தன்மையையும் இரண்டையும் எனக்கு புரிய வைத்து அருள் தருவாய். அப்புறம் போக்குவாய் என்னை, அதான ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அருள் தந்து எனக்கு ஞானம் தந்து போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழுமின். இது எல்லாம் விட்டுட்டு உன்னை சரணாகதி அடையக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு கொடுத்தால் அதுவே ஞானத்திற்கு அடிப்படையாக இருக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். நாளைக்கு இதே நேரத்தில் ரெகுலராக நீ அதை அப்படி கட்டி. ஓம்.